சில நாட்களாக சமூக வலைதளத்தில் விவாதத்தை ஏற்படுத்துகிற செய்தி அப்படின்னா இதுதான். தூத்துக்குடி மாவட்டம் டிவிகே கட்சியின் பெண் நிர்வாகி உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. 15 தூக்க மாத்திரை கொண்டிருக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிட்டாங்க. இப்போ சிகிச்சையில் தான் இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவும் இருக்கிறதாகவும் செய்தி வெளியாகிட்டு இருக்குது. அஜிதா ஆக்னல் அப்படிங்கிற அந்த பெண் கட்சியில் பொறுப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவை மேற்கொண்டிருக்காங்க. இது ஒரு சின்ன பிரச்சனை தான். கட்சி சார்ந்த தலைவர்கள் அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க பேசி தீர்த்திருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த அளவுக்கு பிரச்சனையை பெருசாக்கி இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. அஜிதா ஆக்னல் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கட்சி சார்ந்தவங்க யாருக்குமே கவலை கிடையாது, யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் இவங்களை நம்பிட்டு இருக்கிற பிள்ளைகள், கணவர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் இவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அதை நினச்சிருந்தாங்கனாலே இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இதுக்காக உயிரை மாய்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பெரிய முடிவை எடுக்கிறாங்க. இது ரொம்பவே தவறான விஷயம். இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் நடந்துச்சு அப்படின்னா நல்ல கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்கள் அல்லது அறிஞர்கள்ட்ட பேசி இதை ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இந்த மாதிரி அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கிறதுனால உங்களோட குடும்பம் மட்டும்தான் பாதிக்கும், வேறு யாரோட குடும்பமும் பாதிக்காது. அதனால் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முயற்சியை மேற்கொள்ளாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு